ரசிகர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 9 குரு பிடி செல்வகுமார் ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ண போகிறேன். நான் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் எங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அவரை பிஆர்ஓ தான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கி இந்த டெய்லரும் பாடகரும் பார்க்கும்போது கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் உண்டான அத்தனையும் கமர்ஷியல் ஐட்டங்கள் பண்ணி அத்தனையும் குணங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய டைரக்டராக வருவார். கொஞ்ச நாளுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி நான் ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன் சார், நீங்கள் வரணும்னு சொல்லும்போது நான் என்ன எப்போ தான் படம் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே ஆடியோன்னு சொல்கிறேன். இல்லை நான் படத்தை முடிச்சிட்டேன் சார், நான் February எண்டில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு இவ்வளோ சீக்கிரத்தை இந்த படத்தை முடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக நம்ம பேனருக்கே ஒரு படம் பண்ணியிருக்கலாமே பாப்பானி. அப்போ தான் சொன்னார் அந்த மாதிரி. இல்லை சார், அந்த மாதிரி ஒரு நல்ல எனக்கு ஒரு அருமையான 2 தயாரிப்பாளர்கள் கிடைச்சாங்க, திரு சிவகுமார் அண்ட் திரு சிவகுமார்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்போது அந்த மாதிரி அவங்க நிறைய படங்கள்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ராசியான ஆளுங்க அவங்க. ஸோ மேபி அவங்களுக்கு 9 குரு இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் மேபி நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அடுத்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு இந்த பிஆர்ஓ ஜாபை விட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய டைரக்டராக தான் வருவார் அவர். இதில் நிறையா ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சுக்கிரன், குரு, கேது, சனி, சூரியன், ராகு, புத்தா அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆல்ரெடி அவருடைய டேலண்ட் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தின் மூலமாக மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அது இல்லாமல் எங்கள் டைரக்டர் KS ரவிக்குமார் நடிச்சிருக்கார் போல இந்த படத்தில். அவர் இந்த மாதிரி பிஸியான ஷெட்யூலில் கூட அந்த மாதிரி பிடி செல்வகுமார் வந்து ஆஃபீஸில் வந்து சொன்னார், இந்த மாதிரி சார் அந்த மாதிரி காசை வாங்காமல் நடிச்சிருக்காரு. அதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்தது. அது கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக அந்த பிடி செல்வகுமார் அடிக்கடி சொல்லுவார், சார் இந்த மாதிரி இளைய தளபதி ரசிகர்கள்லாம் ஏன் நம்ம பேனரில் ஏன் படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தலைவாவுக்கு அப்புறம் அடுத்த எங்கள் பேனரில் தான் நடிக்கிறாரு. மற்ற எல்லா படங்களை விட இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 எனக்கு இந்த ஜாதகத்தை பற்றிலாம் தெரியாது. 10 11 12 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய எவர்கிரீன் ஸ்டார் இளைய தளபதி விஜய் அவர்களின் ரசிக பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறப்பாக நடனமாடிய விஜய் அவர்களின் உள்ள கிடைக்கு கேட்ப மாற்றுத்திறனாளிகளை மிகவும் என்கரேஜ் செய்யும் நல்ல மனப்பான்மைக்கு ஏற்றபடி நன்கு ஆடிய மாற்றுத்திறனாளி இளைஞர்களே, மேடையில் வீட்டிற்கும் திரையுலக பெருந்தகைகளே, ஐயா பெரியவர் விஜய் அவர்களின் அப்பா தீர்க்க தரிசனமாக அவர் ரொம்ப ராசிக்காரு. ரொம்ப சாதாரண எளிமையானவர். அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும். நான் ஜோசியம் சொல்றதுக்கு வரல, உண்மையிலேயே அவர்கிட்ட உதவியாளராக இருந்த பல பேர், பவித்ரன், சங்கர், அப்புறம் பிரபு சாலமன், இந்த மாதிரி பெரிய இயக்குநர்கள் ஆகியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அவர்கிட்ட உதவியாளராக இருந்த பிடி செல்வகுமார் அவர்களை ஒரு இயக்குநராக இந்த அளவுக்கு, அதுவும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய விஷயம். ஐயா சந்திரசேகர் சார் சொல்லையில் சொன்னாங்க, எனக்கும் ஞாபகம் வருது. இப்போ தான் நாளைய திருப்பண்ண படம் 92 நினைக்கிறேன். அவருக்கு தெரியுமோ தெரியாதோ சிவாஜி கணேசன் அவர்கள் எங்கே சக்சஸ்னு டைலாக் பேசினாங்களோ அதே இடத்துல அப்போல்லாம் அந்த சிலை நிறுவலை. அந்த கிட்டத்தில் தான் ஒரு மேடை அமைத்து தம்பி இளைய தளபதி அவர்களை வாழ்த்தி, நான் ராதாரவி அண்ணன், அப்புறம் பெனு சக்கரவர்த்தி, இந்த மாதிரி பெரிய அனைத்து நடிகர்களையும் அழைத்து வாழ்த்தி, நாளைய தீர்ப்பில் அன்னைக்கு நான் சொன்னேன் இவர் விஜயகாந்த் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருவார்னு. அவரையும் தாண்டி இன்னைக்கு ஒரு இளம் புயலா, முக்கியமாக அதிகமான பெண்கள் இளைஞர்களை பின்பலத்தோடு அவர்கள் இதயங்களை வென்றவராக விளங்கி கொண்டிருக்கிறார்.
இன்னும் பெரிய நீண்ட தூரம் அவர் செல்வார். ஏன்னா 9ல் குரு, 10ல் மின்சார் கண்ணா, பக்கத்தில் பவர் ஸ்டார். அப்பவே இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் மின்சார கண்ணான்னு எடுத்தனால அந்த மின்சாரத்தில் வந்து பவர் ஒட்டிக்கிச்சு. 9ல் குரு வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மேடையில் பல பேர் இன்னும் பேச வேண்டி இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த விழாவை வடிவமைத்திருக்கிறார்கள். அப்புறம் ஐயா RB சௌத்ரி அவர்கள் சொன்னாங்க, தலைவாவுக்கு அப்புறம் எனக்கு தான் கால்ஷீட் வேணும் அப்படின்னு. ஐயா நீங்க ரத்த புலியை பெற்றிருக்கீங்க, அவர் ஜீவா ஒரு பக்க போட்டுட்டு இருக்காரு. எங்களை மாதிரி ராஜ்கிரணி சார் அடுத்த நிறுவனத்தில் அவங்க நடிக்கிறதுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தலைவனுக்கு தலைவனாக எனது ராஜ்கிரணி வம்சல் நடிப்பார். உங்களது ஆசீர்வாதங்களுடன் நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் வாழ்க. இல்லை, பேச்சு ஒரு சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. எதை சொன்னால் கைத்தட்டு விழுந்து தெரிஞ்சது, அதனால சொன்னேன். எண்டில் வச்சிருக்கேன். இந்த படத்துடைய இயக்குனர் PT செல்வகுமார் சாரை பற்றி 2 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் அப்படின்னு அவரை சொல்லணும். அதாவது KS ரவிக்குமார் சார், ஹரி சார் இவங்களோட வரிசையில் PT செல்வகுமார் சாருக்கும் ஒரு இடம் உண்டு. அதாவது இந்த படத்தை நல்லா குயிக்காக முடிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக மழை வரும்போது போய் வானத்தெல்லாம் பார்த்து வேண்டுவார் அவர். எனக்கு தெரிஞ்சு மாயன் கேலண்டர் மண்ணா போனதுக்கு காரணம் இவரோட பிரேயராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உலகமே என் படம் முடிச்சதுக்கப்புறம் அழிஞ்சா பரவாயில்லன்ற ரேஞ்சில் அவ்வளோ ப்ரொடியூசருக்காக ப்ரே பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிற இவ்வளோ பேரை பார்க்கும்போது ஏகப்பட்ட மனங்களை அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக ப்ரொடியூசரும் நல்ல பணங்களை சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட என் பேச்சு முடிச்சுக்கிறேன். அதான் ஸ்டார்டிங்கில் கைத்தட்டு வாங்கிட்டேன், எண்டில் வாங்க வேணாமா? வருங்கால தமிழகத்தின் அரசியல் கிங் மேக்கர் பவர் ஸ்டார் அவர்களே வாழ்க வளர்க. நன்றி. பெரியவங்க இருக்கிற மேடையில் எனக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. முதல் படம் எடுத்த ஒரு இயக்குனருக்கு பாடல் வெளியீட்டு விழாவின் போது என்ன மனநிலை இருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை ஆண்டு கனவு இன்னைக்கு நனவாக ஆரம்பிச்சிருக்கு. செல்வகுமார் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செல்லத்துறை என்னுடைய சகோதரர், ஒளிப்பதிவாளர், அவரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நல்ல நண்பர், அருமையான இசையமைப்பாளர், நல்ல கூட்டணி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. சமூகத்தின் தலைவர் SSC அவர்களும் மற்றும் RB சௌத்ரி சார் அவர்களும் மற்றும் எங்கள் இயக்குனர் KS ரவிக்குமார் சாரும் மற்றும் வசூல் சக்கரவர்த்தி இளைய தளபதி அவர்களுக்கும். இல்லை, இதில் எந்த தப்பும் கிடையாது. நிச்சயமாக எல்லா படம் ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டு தான், நான் சும்மாத்து சொல்லலை. அப்புறம் இந்த படத்தில் நிச்சயமாக அவர் செல்வகுமார் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், பந்தா பரமசும் தெரியும். அது தமிழில் மட்டும் இல்லை, ஹிந்தியில் பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அந்த படம். அதுபோல் இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் இந்த ப்ரொடியூசர் சிவா நிறைய படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த பல்ஸ் தெரியும், ஜனங்களோட பல்ஸ் தெரியும். அதனால் இந்த கதை நிச்சயமாக நல்லபடியாக கேட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நம்பிக்கை. நிச்சயமாக இவர் செல்வகுமார் இந்த படம் மூலமாக நல்ல பேரும் புகழும் வாங்கணும். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் செல்லதுரையும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்களும் இந்த படம் மூலமாக நல்ல பேரும் புகழும் வாங்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.